டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து இங்கே பயிற்சிக்காக வந்திருக்கிறோம். இப்போ உதாரணமாக எடுத்தோம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்லேருந்து நாங்கள் வந்திருக்காங்க. ஸோ முதல் நாங்கள் வந்து தேதி கொண்டு பயிற்சி நடந்தது. 2வது நாள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து முக்கியமாக பெண்கள், அதாவது பெண் தொழில் முனைவோர், அவர்களை பெண் தொழில் முனைவோராக மாற்ற இந்த இன்ஸ்டியூட் வந்து நல்ல முறையில் வந்து இங்கு இருக்கும் மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பற்ற மகளிருக்கு நல்ல முறையில் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அதுதான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விதவிதமாக டிஃப்ரெண்ட் கைவினைப் பொருட்கள், வர்ணம் பூசி அதிலிருந்து ஆடை தயாரித்தல் போன்ற அந்த நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 40 பெண்மணிகள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இங்கு அவர்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக. ஸோ ஆகையால் இந்த பயிற்சியை வந்து ஒரு சற்று நாம் அனைவரும் காண்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பெயிண்டிங்கால் வந்து பண்ணுது. ஸோ ஒரு படிச்சுட்டு எல்லாருமே வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. பழமொழி இருக்கும், நானே தொழிலாளி நானே முதலாளி. அந்த அடிப்படையில் வந்து எல்லாமே சுயமாக வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுயமாக வந்து வேலையை கற்றுக்கணுமா நமக்கு நாமே முன்னேற்றிக்கலாம், வாழ்வாதாரத்தை நாம் இன்னும் மேம்படுத்திக்கலான்ற வகையில் தான் அந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். ராகவேந்திரா படம் அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் வந்து ஒரு துணியால் வந்து அலங்கரிக்கப்பட்டு அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், அதாச்சும் வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்றது போல் வந்து தன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான், அதாச்சும் வந்து பெண்கள் தான் நாட்டின் கண்கள், பெண்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் எங்களாலும் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக வந்து ஒரு பெயிண்ட் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு டிசைனிங் கொடுத்து நல்லா ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்க போகிறாங்க. ನೀವು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಹೊರಗಡೆ ಸೊ ಇದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಜನ ಈಗ ಬ್ಯಾಗ್ಸ್ ಸೈಡ್ ಬ್ಯಾಗ್ಸ್ ಕ್ಲಾಸಿಕಲ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಬಗ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಇದಕ್ಕೆ ಜಾಸ್ತಿ ಬಿಸ್ನೆಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ. ஸோ இவங்களை வந்து நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த சரியான முறையில் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு நாங்கள் வெளியில் போய் நாங்கள் அதேமாதிரி தயாரித்து நாங்கள் சேல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களை போன்ற வேலை வாய்ப்பற்ற பெண்களுக்கு நாங்கள் மேலும் அது ஒரு பயிற்சியை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, தன்யவாதம். ஸோ இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி இந்த இன்ஸ்டியூட் மற்றும் வந்து அந்த இன்ஸ்டியூட்டுடைய சார் வந்து இங்கே இருக்கார். உண்மையாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் எங்கள் சைடு நாங்கள் போயிட்டு அதை குறிப்பாக சொல்ல எங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு, எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது, மொழி ஒரு தடையாகவே கிடையாது. எங்கனாலே பயிற்சி எடுக்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் நம்ம அனுப்பி சொல்லலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றியிருக்குது. இதனால் இந்த நல்ல பயிற்சியை வழங்கி 2 நாட்களாக நான் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கும் நவார்டு அதனுடைய நிர்வாகத்தை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்காக ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபார் தமிழ்நாடு நாம் மாரியப்பன். ராஜேஸ்வரி மேடம்.
चलो at home you practice more. Thank you.